ஓம் சாந்தி. முரளி டேட் 12/7/2024. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தனவானின் பாபாவின் குழந்தையான பிறகு ராஜகுமாரன் ஆக வேண்டும். அதனால் நினைவு யாத்திரை மூலம் தன்னுடைய விக்கர்மங்களை சாம்பலாக்குங்கள். கேள்வி: எந்த ஒரு விதியின் மூலம் உங்கள் துக்கமெல்லாம் விலகி போய் விடுகின்றன? பதில்: எப்போது நீங்கள் உங்கள் பார்வையை பாபாவின் பார்வையுடன் சந்திக்க வைக்கிறீர்களோ, பார்வைகள் ஒன்று சேர்வதன் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போகும். ஏனென்றால் தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து பாவங்களும் நீங்கி விடுகின்றன. இதுதான் உங்களுடைய நினைவு யாத்திரை. நீங்கள் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு பாபாவை நினைவு செய்கிறீர்கள். இதன் மூலம் ஆத்மா சத்தோபிரதானமாக ஆகிவிடுகின்றது. நீங்கள் சுகதாமத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. சிவ பகவான் வாக்கு: தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள். பாபா கட்டளையிடுகின்றார். சிவ பகவான் வாக்கு என்றாலே சிவபாபா புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, தங்களை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருங்கள். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். ஒரு தந்தையின் குழந்தைகள் நீங்கள். ஒரே தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். எப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன் ஆஸ்தி பெற்றீர்களோ அதுபோல ஆதி சனாதன தேவி தேவதைகளின் ராஜதானியில் இருந்தீர்கள். பாபா வந்து புரிய வைக்கின்றார், நீங்கள் சூரிய வம்சியாக, அதாவது உலகின் எஜமானர்களாக எப்படி ஆக முடியும் என்று. உங்களுடைய தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரன் சகோதரர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராகிய பகவான் ஒருவர்தான். அந்த உண்மையான தனவானின் குழந்தைகள் ராஜகுமாரர்கள். இதை பாபா வந்து புரிய வைக்கின்றார். அவருடைய ஸ்ரீமத் படி புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துவீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். பாபாவுடன் எப்போது நம்முடைய பார்வை சந்திக்கின்றதோ அப்போது அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். கண்கள் சந்திப்பதன் அர்த்தத்தையும் புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இது நினைவு யாத்திரை. இது யோக அக்னி என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த யோக அக்னி மூலம் உங்களுடைய ஜென்ம ஜென்மத்தின் பாவங்கள் சாம்பலாகிவிடும். இது துக்க உலகம். அனைவரும் நரகவாசிகள். அதிக பாவங்கள் செய்திருக்கிறீர்கள். இது ராவண ராஜ்யம் எனவும் சொல்லப்படுகின்றது. சத்யுகம் ராமராஜ்யம். நீங்கள் இது போல புரிய வைக்க முடியும். எவ்வளவுதான் பெரிய சபையில் அமர்ந்திருந்தாலும் சொற்பொழிவு செய்வதற்கு எந்த தடையும் கிடையாது. நீங்களோ பகவான் வாக்கு என சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். சிவ பகவான் சொல்கின்றார், நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள், சகோதரர்கள். மற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஏதோ குழந்தைகள் இருந்தனர் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். இத்தனை ராணிகளும் இருந்ததில்லை. கிருஷ்ணருக்கோ எப்போது சுயம்வரம் நடைபெறுகின்றதோ அப்போது பெயரே மாறி விடுகின்றது. ஆம், இதுபோல் சொல்வார்கள், லக்ஷ்மி நாராயணருக்கு குழந்தைகள் இருந்தார்கள். ராதே கிருஷ்ணர் தான் சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றனர். அப்போது அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. பிறகு அவர்களின் ராஜ்யம் நடைபெறுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது என்னை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிடுங்கள். பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும். சத்தோ பிரதானமாகி சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். சொர்க்கத்தில் எந்த ஒரு துக்கமும் இருப்பதில்லை. நரகத்தில் அளவற்ற துக்கம். சுகத்தின் பெயர் அடையாளமே இங்கு கிடையாது. இதுபோல் யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். சிவ பகவான் சொல்கின்றார், ஹே குழந்தைகளே,
இச்சமயம் ஆத்மாக்கள் நீங்கள் தூய்மையின்றி இருக்கிறீர்கள். இப்போது பாவனமாக எப்படியாவது? ஹே பதீத பாவனா, வாருங்கள் என்றுதான் என்னை அழைத்தீர்கள். பாவனமானவர்கள் இருப்பது சத்யுகத்தில், தூய்மையின்றி இருப்பது கலியுகத்தில். கலியுகத்திற்கு பிறகு நிச்சயமாக சத்யுகம் உருவாக வேண்டும். புது உலக ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் நடைபெறுகின்றது. பாடலும் உள்ளது, பிரம்மா மூலம் ஸ்தாபனை. நாம் பிரம்மா குமாரிகள், தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். நாம் பிராமணர்கள், மிக உயர்ந்தவர்கள். விராட ரூபமும் உள்ளது அல்லவா? முதலில் பிராமணராக நிச்சயம் ஆக வேண்டும். பிரம்மாவும் பிராமணர்தான். தேவதைகள் இருப்பது சத்யுகத்தில். சத்யுகத்தில் சதா சுகம் இருக்கும், துக்கத்தின் பெயர் இருக்காது. கலியுகத்தில் அளவற்ற துக்கம், அனைவரும் துக்கத்தில் உள்ளனர். துக்கம் இல்லாதவர் என்று யாருமே இருக்க முடியாது. ராவண ராஜ்யம் இது. இந்த ராவணன் பாரதத்தின் நம்பர் 1 விரோதி. ஒவ்வொருவருக்குள்ளும் 5 விகாரங்கள் உள்ளன. சத்யுகத்தில் எந்த ஒரு விகாரமும் இருக்காது. அது பவித்ர இல்லற தர்மம். இப்போது துக்கம் மலைகள் நம்மீது உள்ளன, இன்னும் கூட விழப்போகின்றன. இவ்வளவு வெடிகுண்டுகள் முதலியவற்றை தயாரித்துக் கொண்டே இருக்கின்றனர் என்றால் வெறுமனே வைத்திருப்பதற்காக அல்ல, அவற்றை மிகவும் சக்தி வாய்ந்தவையாக ஆக்கிக் கொண்டுள்ளனர். பிறகு ஒத்திகை நடக்கும், இறுதி முடிவு வந்துவிடும். இப்போது சமயம் மிகவும் குறைவாக உள்ளது. டிராமாவோ தனது நேரத்தில் முடிவடைந்து விடும் அல்லவா? முதலில் சிவபாபாவை பற்றிய ஞானம் வேண்டும். ஏதேனும் சொற்பொழிவு முதலியவற்றை ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் எப்போதுமே முதலில் சிவாய நமக என சொல்கின்றனர். ஏனென்றால் சிவபாபாவுக்கு என்ன மகிமை உள்ளதோ அது வேறு யாருக்குமே கிடையாது. சிவ ஜெயந்தி தான் வைரம் போன்றது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சரித்திரம் முதலிய எதுவும் கிடையாது. சத்யுகத்திலோ சிறு குழந்தைகள் முதலானவர்களும் கூட சத்தோ பிரதானமாக இருப்பார்கள். குழந்தைகளிடம் எந்த ஒரு சஞ்சலம் முதலிய எதுவும் இருக்காது. கிருஷ்ணரை பற்றி காட்டுகின்றனர். வெண்ணெயை தின்றார், இதை செய்தார், அதை செய்தார் என்பதாக. இதுவோ மகிமைக்கு பதிலாக மேலும் நிந்தனை செய்வது. எவ்வளவு குஷியோடு வந்து சொல்கின்றனர், ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று. உனக்குள்ளும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார். இது மிகப்பெரிய நிந்தனை. ஆனால் தமோ பிரதானமாக உள்ள மனிதர்கள் இவ்விஷயங்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆக முதலில் பாபாவின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். அவர் நிராகார தந்தை. அவருடைய பெயரே கல்யாணகாரி சிவன். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். அந்த நிராகார தந்தை சுகத்தின் கடல், அமைதியின் கடலாக இருக்கின்றார். இப்போது இவ்வளவு துக்கம் ஏன் வந்தது? ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். ராவணன் அனைவருக்கும் விரோதி. அவனை கொல்லவும் செய்கின்றனர். ஆனால் அவன் இறப்பதில்லை. இங்கே ஏதோ ஒரு துக்கம் என்றில்லை, அளவற்ற துக்கங்கள் உள்ளன. சத்யுகத்தில் உள்ளது அளவற்ற சுகம். 5000 ஆண்டுகளுக்கு முன் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். மேலும் இந்த ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெற்றிருந்தீர்கள். சிவபாபா நிச்சயமாக வருகின்றார். வந்து ஏதோ செய்கின்றார் அல்லவா? மிக சரியாகவே செய்கின்றார். அதனால்தான் மகிமை பாடப்படுகின்றது. சிவராத்திரி என்றும் சொல்கின்றனர். பிறகு கிருஷ்ணரின் ராத்திரி. இப்போது சிவராத்திரி மற்றும் கிருஷ்ணரின் ராத்திரி பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் வருகின்றார் எல்லையற்ற ராத்திரியில். கிருஷ்ணரின் பிறப்பு அமிர்த வேளையில் நடக்கிறது, ராத்திரியில் அல்ல. சிவனுடைய ராத்திரியை கொண்டாடுகின்றனர்.
ஆனால் அவருக்கு எந்த ஒரு தேதியோ கிழமையோ கிடையாது. கிருஷ்ணர் அமிர்த வேளையில் ஜென்மம் எடுக்கின்றார். அமிர்த வேளை அனைத்திலும் சுப முகூர்த்தம் என ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த மனிதர்கள் கிருஷ்ணரின் ஜென்மத்தை 12 மணிக்கு கொண்டாடுகின்றனர். ஆனால் அது அதிகாலை வேளை ஆகாது. அதிகாலை என்பது 2-3 மணிக்கு சொல்லப்படுகின்றது. அப்போதுதான் நினைவும் செய்ய முடியும். அப்படி யாரும் 12 மணிக்கு விகாரத்திலிருந்து எழுந்து பகவான் பெயரை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அமிர்த வேளை என்று 12 மணியை சொல்வதில்லை. அச்சமயமோ மனிதர்கள் தூய்மையின்றி அழுக்காக உள்ளனர். வாயுமண்டலம் முழுவதுமே அசுத்தமாகி விடுகின்றது. 2:30 மணிக்கு யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள். 3-4 மணியின் சமயம் அமிர்த வேளை ஆகும். அந்த நேரத்தில் எழுந்து மனிதர்கள் பக்தி செய்கின்றனர். அந்த நேரத்தையோ மனிதர்கள்தான் உருவாக்கியுள்ளனர். ஆனால் அது ஒன்றும் நல்ல சமயம் அல்ல. ஆக நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் வேலையை வெளிப்படுத்த முடியும். சிவனுடைய வேலையை யாரும் வெளிப்படுத்த முடியாது. இதையோ தாமே வந்து புரிய வைக்கின்றார். ஆக முதலில் சிவ பாபாவின் மகிமையை சொல்ல வேண்டும். பாடலை கடைசியில் அல்ல, முதலில் இசைக்க வேண்டும். சிவ பாபா அனைவரிலும் இனிமையான பாபா. அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் முதல் இளவரசராக இருந்தார். அங்கே அளவற்ற சுகம் இருந்தது. இப்போதும் கூட சொர்க்கத்தின் மகிமை செய்து கொண்டே இருக்கின்றனர். யாராவது இறந்து விட்டால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக சொல்வார்கள். அட, இப்போதோ நரகம். சொர்க்கமாக இருந்தால் சொர்க்கத்தில் புனர்ஜென்மம் எடுக்க முடியும். புரிய வைக்க வேண்டும். எங்களிடமோ இத்தனை வருட அனுபவம் உள்ளது. அதை வெறும் 15 நிமிடங்களிலோ சொல்லி புரிய வைக்க முடியாது. இதற்கோ நேரம் வேண்டும். முதலிலோ 1 வினாடியின் விஷயத்தை சொல்கின்றோம். எல்லையற்ற தந்தை சுகத்தின் கடலாக இருப்பவர். அவருடைய அறிமுகம் கொடுக்கின்றோம். அவர் ஆத்மாக்களாகிய நம் அனைவருடைய தந்தை ஆவார். நாங்கள் அனைவரும் சிவ பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம். பாபா சொல்கின்றார், நீங்கள் அனைவரும் சகோதரன் சகோதரர்கள். நான் உங்களுடைய தந்தை. நான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தேன். அதனால்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். சொர்க்கத்தில் எதுவும் கொண்டாடப்படுவதில்லை. சிவ ஜெயந்தி நடைபெறுகின்றது. அதற்கு பிறகு பக்தி மார்க்கத்தில் ஞாபகார்த்தமாக கொண்டாடப்படுகின்றது. கீதையின் எபிசோட் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. புது உலகத்தின் ஸ்தாபனை பிரம்மாவின் மூலம், பழைய உலகத்தின் விநாசம் சங்கர் மூலம். இப்போது இந்த பழைய உலகத்தின் வாயு மண்டலத்தையோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. அதனால் பாவன உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள் என சொல்கின்றனர். அளவற்ற துக்கம், சண்டை, மரணம், விதவை நிலை, தற்கொலை செய்து கொள்வது, இவ்வாறு ஏராளமாக. சத்தியுகத்திலோ அளவற்ற சுகங்களின் ராஜ்யம் இருந்தது. இந்த நோக்கம் குறிக்கோளின் சித்திரத்தையோ அவசியம் அங்கே எடுத்து செல்ல வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகின் எஜமானர்களாக இருந்தனர். 5000 ஆண்டுகளின் விஷயத்தை சொல்கின்றோம். இவர்கள் எப்படி இந்த ஜென்மத்தை அடைந்தனர்? எந்த மாதிரி கர்மம் செய்தனர்? அதன் மூலம் இது போல ஆயினர். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவை பற்றி பாபா புரிய வைக்கின்றார். சத்யுகத்தில் கர்மம் அகர்மம் ஆகின்றது. இங்கோ ராவண ராஜ்யம் இருக்கிற காரணத்தால் கர்மங்கள் விகர்மங்களாக ஆகிவிடுகின்றன. அதனால் இது பாவாத்மாக்களின் உலகம் என சொல்லப்படுகிறது. கொடுக்கல் வாங்கலும் கூட பாவாத்மாக்களோடுதான். வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும் போது திருமண நிச்சயதார்த்தம் செய்து விடுகின்றனர்.
எவ்வளவு குற்றமான பார்வை! இங்கு இருப்பதே குற்ற பார்வை உள்ள கண்கள். சத்யுகம் குற்றமற்ற பார்வை உள்ளவர்களின் உலகம். இங்கே கண்கள் அதிக பாவம் செய்கின்றன. அங்கே எந்த ஒரு பாவமும் செய்வதில்லை. சத்யுகத்தில் தொடங்கி கலியுக கடைசி வரை சரித்திர பூகோளம் திரும்பவும் அதே போல் நடைபெறுகின்றது. இதையோ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? துக்கதாமம் சுகதாமம் என்று ஏன் சொல்லப்படுகின்றது? அனைத்துமே தூய்மையற்ற மற்றும் தூய்மையாவதின் ஆதாரத்தில்தான் உள்ளது. அதனால் பாபா சொல்கின்றார், காமம் என்பது மிக பெரிய விரோதி. இதை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவராக ஆவீர்கள். அரை கல்பம் பவித்திர உலகமாக இருந்தது. அதில் சிரேஷ்ட தேவதைகள் இருந்தனர். இப்போது பிரஷ்டாச்சாரிகள். ஒரு பக்கம் இவ்வாறு சொல்லவும் செய்கின்றனர், இது பிரஷ்டாச்சாரி உலகம் என்று. பிறகு அனைவரையும் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றனர். என்ன தோன்றுகிறதோ அதை பேசி விடுகின்றனர். இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதோ மரணம் எதிரிலேயே நின்று கொண்டுள்ளது. பாபா சொல்கின்றார், என்னை மட்டுமே நினைவு செய்வீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும். நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். சுகதாமத்தின் எஜமானர் ஆகிவிடுவீர்கள். இப்போதோ துக்கம் உள்ளது. எவ்வளவுதான் அந்த மனிதர்கள் மாநாடு நடத்தினாலும் கூட்டம் போட்டாலும் இவற்றால் எதுவும் நடக்கப் போவது இல்லை. ஏணிப்படியில் கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர். பாபா தம்முடைய காரியத்தை தம்முடைய குழந்தைகள் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அழைத்தீர்கள், பதீத பாவனரே வாருங்கள் என்று. ஆகவே நான் என்னுடைய சமயத்தின்படி வந்துள்ளேன். எத்தா எத்தாஹி தர்மஷ்ய, இதன் அர்த்தமும் தெரிந்து கொள்ளவில்லை. அழைக்கின்றனர் என்றால் நிச்சயமாக தாங்களே தூய்மை இழந்து உள்ளனர். பாபா சொல்கின்றார், ராவணன் உங்களை தூய்மையற்றவராக ஆக்கியிருக்கின்றான். இப்போது நான் பாவனமாக்குவதற்காக வந்துள்ளேன். அது பாவன உலகமாக இருந்தது. இப்போதிருப்பது தூய்மையற்ற உலகம். 5 விகாரங்கள் அனைவருக்குள்ளும் உள்ளன. அளவற்ற துக்கம். அனைத்து தரப்பிலும் அசாந்திக்கு மேல் அசாந்திதான். எப்போது நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக பாவாத்மாக்களாக ஆகிவிடுகிறார்களோ அப்போது நான் வருகின்றேன். யார் என்னை சர்வ வியாபி என சொல்லி எனக்கு அபகாரம் செய்கின்றனரோ அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட நான் உபகாரம் செய்வதற்காக வருகின்றேன். எனக்கு நீங்கள் அழைப்பு கொடுக்கிறீர்கள். இந்த தூய்மையற்ற ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்ற ஷரீரத்தில் வாருங்கள் என்று. எனக்கும் கூட ரதமோ வேண்டும் அல்லவா? பாவன ரதமோ வேண்டியதில்லை. ராவண ராஜ்யத்தில் தூய்மையற்றவராகவே இருக்கின்றனர். பாவனமானவர்கள் யாருமே கிடையாது. அனைவரும் விகாரத்திலிருந்துதான் பிறக்கின்றனர். இது விகாரி உலகம், அது விகாரமற்ற உலகம். இப்போது நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக எப்படி ஆவீர்கள்? பதீத பாவனனோ நான் தான். என்னிடம் யோகம் வையுங்கள். பாரதத்தின் புராதன ராஜயோகம் இது. நிச்சயமாக இல்லற மார்க்கத்தில்தான் வருவார். எப்படி அற்புதமான ரீதியில் வருகின்றார்! இவர் தந்தையாகவும் உள்ளார் என்றால் தாயாகவும் உள்ளார். ஏனென்றால் கௌமுக் பசுவின் வாய் வேண்டும், அதிலிருந்து அமிர்தம் வெளிப்படும். ஆக இவர் தாய் தந்தையாக உள்ளார். பிறகு மாதாக்களை பராமரிப்பதற்காக சரஸ்வதியை தலைவியாக வைத்திருக்கின்றார். அவர் ஜெகதம்பா என அழைக்கப்படுகின்றார். காளி மாதா என சொல்கின்றனர். அதுபோல கருப்பாக ஷரீரம் இருக்குமா என்ன? கிருஷ்ணரை கருப்பாக ஆக்கிவிட்டனர். ஏனென்றால் காமசிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டார். கிருஷ்ணர் கருப்பாகவும் பிறகு வெள்ளையாகவும் ஆகின்றார்.
இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொள்வதற்கு கூட நேரம் வேண்டும். கோடியில் சிலர், அதிலும் தேர்ந்தெடுத்த சிலருடைய புத்தியில்தான் பதிந்திருக்கும். ஏனென்றால் அனைவருக்குள்ளும் 5 விகாரங்கள் பிரவேசமாகி உள்ளன. நீங்கள் இந்த விஷயங்களை சபையிலும் கூட புரிய வைக்க முடியும். ஏனென்றால் அனைவருக்கும் பேசுவதற்கான உரிமை உள்ளது. அதுபோல் வாய்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகாரபூர்வ சபையில் யாரும் இடையில் கேள்விகள் முதலியவற்றை கேட்பதில்லை. நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அமைதியாக வெளியேறிவிடுங்கள், சப்தம் செய்யாதீர்கள், இதுபோல் எல்லாம் அமர்ந்து புரிய வையுங்கள். இப்போதோ அளவற்ற துக்கம், துக்கத்தின் மலைகள் விழப்போகின்றன. நாங்கள் தந்தையை, அவருடைய படைப்பை பற்றி தெரிந்துள்ளோம். நீங்களோ மற்றவருடைய தொழில் பற்றியும் தெரியாதிருக்கிறீர்கள். தந்தை வந்து பாரதத்தை சொர்க்கமாக எப்போது எப்படி ஆக்கியிருந்தார், இதை அவர்கள் தெரிந்திருக்கவில்லை. வந்தால் புரிய வைப்போம். 84 பிறவிகளை எப்படி எடுக்கின்றோம்? 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் உங்களை 21 பிறவிகளுக்கு பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்கிவிடுவோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: கர்மம், அகர்மம், விகர்மத்தின் ஆழமான நிலையை பாபா புரிய வைத்துள்ளார். அதை புத்தியில் வைத்து பாவாத்மாக்களோடு இப்போது கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக் கூடாது. 2. ஸ்ரீமத் படி தனது புத்தி யோகத்தை ஒரு பாபாவிடம் ஈடுபடுத்த வேண்டும். சத்தோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். துக்கமான உலகத்தை சுகமான உலகமாக மாற்றுவதற்காக தூய்மையற்ற நிலையில் இருந்து தூய்மை ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். குற்றமான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வரதானம்: ஞானம் நிறைந்தவராகி அனைத்து விதமான வீண் கேள்விகளை யஜ்யத்தில் அர்ப்பணித்து தடைகளற்றவர் ஆகுங்கள். விளக்கம்: தடைகள் வருகின்ற போது ஏன், எதற்கு என்ற அநேக கேள்விகளில் சென்று விடுகிறீர்கள். கேள்வியாளர்களாக ஆகிறீர்கள் என்றால் குழப்பமடைகிறீர்கள். ஞானம் நிறைந்தவர்களாகி யஜ்யத்தில் அனைத்து வீண் கேள்விகளையும் அர்ப்பணித்து விட்டீர்கள் எனில் உங்களது நேரமும் மிச்சமாகும், மற்றவர்களது நேரமும் மிச்சமாகும். இதன் மூலம் எளிதாக தடைகள் அற்றவர்களாக ஆவீர்கள். நிச்சயம் மற்றும் வெற்றிக்கான பிறப்புரிமை, இந்த பெருமையில் இருந்தீர்கள் எனில் ஒருபோதும் குழப்பமடைய மாட்டீர்கள். ஸ்லோகன்: சதா ஆர்வத்துடன் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் உங்களது தொழிலாகும். நல்லது. ஓம் சாந்தி.